D Country Waltz, tempo 130. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்டவரே. அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். Amen. Yes, Lord. உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன், உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன், உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். மாற்றுமே என்னை மாற்றுமே, உம் சாயலா என்னை மாற்றுமே. மாற்றுமே என்னை மாற்றுமே, உம் சாயலா என்னை மாற்றுமே. உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன், உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன், உம்மோடு பழக பழக
உம் சாயலாகிறேன். மலை மேலுள்ள பட்டணமாய் ஒளி கொடுக்கும் தீபமாய், மலை மேலுள்ள பட்டணமாய் ஒளி கொடுக்கும் தீபமாய், பயனுள்ள பாத்திரமாய் மஞ்சாயை மாற்றுமே. பயனுள்ள பாத்திரமாய் என்னை நீ மாற்றுமே. மாற்றுமே, என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. மாற்றுமே, என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். பரிசுத்த ஆவியே தேற்றரவாளரே, பரிசுத்த ஆவியே தேற்றரவாளரே, உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. மாற்றுமே, என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. மாற்றுமே, என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். ஒதுக்கப்பட்ட என்னையும் தேடி வந்து தெரிந்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னையும் தேடி வந்து தெரிந்து கொண்டீர். தேவையான கிருபைகளை தினமும் எனக்கு தாருமே. தேவையான கிருபைகளை தினமும் எனக்கு தாருமே. மாற்றுமே, என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. மாற்றுமே, என்னை மாற்றுமே. உம் சாயலா என்னை மாற்றுமே. உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். உம்மோடு நெருங்க நெருங்க மறுரூபமாகிறேன். உம்மோடு பழக பழக உம் சாயலாகிறேன். C minor, 6/8, tempo 95. Praise the Lord. வைகரையில் உமக்காக வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. இந்த காலைதோறும் உமக்காக வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா.
வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. இந்த காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. இந்த காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. இல்லம் வந்தேன் கிருபையினால், பயபக்தியோடு பணிந்து கொண்டேன். நிறைவான மகிழ்ச்சி சமூகத்தில், குறையில்லாத பெரின்பம் பாதத்தில். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. இந்த காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா, உமையன்றி வேறு ஒரு தெய்வம் இல்லையே. நீர்தானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீர்தானையா. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. இந்த காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. படுகுழியில் பாதாளத்தில் விடமாட்டி, அழிந்து போக அனுமதியும் தரமாட்டி. என் இதயம் பூரித்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் இழைப்பாருது. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. இந்த காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை தோறும் திருப்தியாக்கும் கிருபையா, நாளெல்லாம் கழி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். எப்போதும் என் முன்னே நீர்தானையா, ஒருபோதும் என்னை அசைமிடமாட்டி. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. இந்த காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். வைகரை உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. இந்த காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. உமக்காய் காத்திருக்கிறேன் இறைவா. எழுந்து நின்ற பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். ஹலோ, பிரைஸ் லார்ட். கொஞ்சம் ஏத்துங்க. ஹலோ, போதும்.
D 6/8, Slow Rock 72. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னையும் மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னையும் மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உறவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதற்குள்ளாக இந்த ஆண்டிலே ஒரு மாதத்தை நாங்கள் கழித்து விட்டோம்.
இன்னொரு புதிய மாதத்தின் ஆரம்ப வேளைகளிலே சமூகத்திலே வந்திருக்க உதவி புரிந்திருக்கிறீர். உம்முடைய திரு உடலிலே அங்கமாயிருக்கிற திருச்சபையினரான எங்களை நினைத்தருளும். இந்திய திருச்சபையினரான எங்களை நினைத்தருளும். உம்முடைய சபைக்காக நீர் வைராக்கியம் கொள்ளும். பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். மேலோட்டமான பக்தியின் பரவசத்திலே மூழ்கி அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகும் ஆட்டங்காணும் சூழலிலே மாபெரும் எழுப்புதலை இந்த தேசத்துக்கு தாரும், திருச்சபைக்கு தாரும், நம்முடைய அங்கங்களான எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்யும். பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். எங்களை நீர் நினைக்கும் வேண்டும் என்று நாங்கள் வேண்டுவது உமது திருவுளம் நிறைவேறும்படியாக உம்முடைய கரத்திலே உதவியாக அமைவதற்காகவே. வாய்விட்டு மனசுல கேளுங்க. நினைவு கூறுகிற தேவன் மக்களையும் நினைவு கூறுகிறவர், தன்னையும் நிறைவு கூறுகிறவர், தன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். Let's find a place in the memories of God. ஓ தேவ அக்கினி நம்மை நிறைக்கும்படி, தேசத்தை நிறைக்கும்படி, திறப்பின் வாயிலில் நிற்பவர்களை நிறைக்கும்படி, ஊழிய களத்திலே முன்னணியிலே நிற்பவர்களை நிறைக்கும்படி, மாபெரும் ஜனத்தொகையான இந்தியர்களை தேவன் நினைக்கும்படி, காலை வேளையிலே தேவ முகம் இந்தியாவின் மேலே பதிக்கப்படும்படி. ஓ ஹalleluya luga namadi andara balar bala bala baralaga shabara balara balaraba rupara karala bala yandara balara bala balaraba. சபையை நினைத்தருளுங்க, இந்தியர்களை நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya li mahanadiye shera kamana malura balara balaraba o brandara manahadala balari hankabara viliri gadiya karaviliri balaba shabara balaraba. உடைய ஜனத்தை நினைத்தருளுங்க ஆண்டவரே. உடைய புயத்தை உமக்கு ரட்சிப்பாக்கி கொண்டவரே, இஸ்ரவேலை நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனை ஸ்தோத்திரிங்க. ரூமயாகரமினுல் ஹந்தரவிலே யூரை காரியங்கர பலுரகா ஹதா ஹத்யந்தியந்தருலோ போக்ரி கரபஷுவரஹதா ஹபல விலந்தர விலக்கபர விலரகலகர பலரபா மேரா நுவாந்தர பலர பல பலரகல கரபலர கலகல பல 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 பஷபரப. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், எம்மை மறந்தால் எங்கே போவோம் நாங்கள்? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், எம்மை மறந்தால் எங்கே போவோம் நாங்கள்? தேவகுமாரா தேவகுமாரா இந்தியரை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. Turn your eyes upon us, Lord. Turn your eyes toward this nation. Turn your eyes toward every local church. Turn your eyes upon RPM, Lord. Ha devahone hamahone nana hazlangana gadiriyo kharaveshe bokhira khabra bandera mandere haprabana mansamana manturbiya kharaveliru bala balaraba viparadya kharaveliru gala khala bala 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 goshikara balara bala.
சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூறும். கிரயமாய் செலுத்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூறும். பரிந்துரைக்கிற இரத்தத்தை நீ நினைவு கூறும். கிரயமாய் தரப்பட்ட இரத்தத்தை நினைவு கூறும். மாறாத நித்திய உடன்படிக்கையை நினைவு கூறும். ஒருவராய் ஆலை மிதித்தவரே எழுந்தருளும், எழுந்தருளும், எழுந்தருளும். எந்த ஒரு நாளும் எங்களுடைய தேவைகள் எங்கள் கண்களுக்கு எங்கள் இதயத்துக்கு மிகுதி தான். ஆனால் உம்முடைய தேவைகளையே நாங்கள் அறியாமல் உம்முடைய காரியமாக ஆண்டவரை இன்னும் நடந்து கொள்ள முயற்சியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ராஜாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க இல்லாம எங்க உலகம் விழிக்காத ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்க வாழ்க்கை ஆண்டவரே மலராதப்பா. ஓ glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. திமசர பலரப வாயை திறந்து சோத்துறீங்க. தோ கரபலர கலகலமன நம ஷபர பலர பல பலப. மீட்டு கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஆவியான்ம சரீரத்திலே உம்முடைய ஆண்டவரே அக்கினி மூளட்டும். ஆண்டவரே உம்முடைய பிரசனம் பற்றி எரியட்டும். பிராந்தர வீர் ஹந்துரல கரபலரி பலவிலந்தர விலரிகல பல பல பலர பல பல பல. ஓ நம ஹலல கல கர பலர மஷமன மலர பல பலர கல கதியந்தர பலர பலப. ரந்தர ஹாந்தர அங்கர பலரு கல பல பல. விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையாளங்களாவன என்பது ஆண்டவரே பொய்த்து போகாமல் மெய்யாகும்படி நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மோகோ கோபுரங்கம் ரஹந்தர ரிகலகரை அத்தர பலர பல பல பலபா. ராபா ஷிபா ரிபா கமா கபலு ரெங்கந்தர பலரகல கரபலர பல பல பலபா. தேசத்தை விட்டு எல்லா அசுத்த ஆவிகள் ஓடும்படி வேண்டுகிறோம். விக்கிரக ஆவிகள், உபச்சார வேசித்தன ஆவிகள், துரோக ஆவிகள், குற்றமற்ற இரத்தம் சிந்துகை இயேசுவின் நாமத்தினாலே கௌரவ கொலைகள், ஆணவ கொலைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒளியும்படி வேண்டுகிறோம். ஓமா ருபா ரிகா ரிபலங் கரபலர பல 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 கரபலர பல பலர பஷப. எல்லா அருவருப்புகள் ஒளியும்படி துதிக்கிறோம். ரேகா மா கரதல பலர கல கல பல பலரி பல பலர கல ஹல ஷத்ர பலர பல பலர பலபா. ஓ ஹதன ஹஸர கியத்ர கர ஷக்கர பல 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 பலபா. நிமின பல 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 பலர கரபல வஷபரபா. இந்திய பாராளுமன்றம் முழுவதும் அக்கினி இறங்குவதாக, உடைய பிரசனை இறங்குவதாக. ஓ அகித்தோப்பேலின் ஆலோசனை அவமாய் போவதாக. ஆமானின் கிரியைகள் நிர்மலமாவதாக. ஹல்லேலூயா. லியா ரவா ரகரகல மனமன ரகல கலல லந்தியந்தர பலர பல 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 பலபா. ரோபர பகப ஷபர பலர பலபா. யத்ர பலர பல பலர பல யத்ர பலர பலபா. Praise you, praise you, Jesus. Zura balara gala hasra diadara balara bala balara ba. Almighty God, Roma kibagana dala manala rakat rakadugi bura la rakalava. Ella poyinavi vera irukkapaduvaதாக, poyinavi vera irukkapaduvaதாக, poyinavi vera irukkapaduvaதாக. அந்நிய அக்கினி அவிந்து போவதாக. லேகா லிமா ஷிமா நவல பர லகர கல கலர பஷபர பலர பல 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 பல. வேதனந்தர பலர பல 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 கபர பலர பல பலர பல பல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய நாமம் நீர் எழுப்பி இருக்கிற, இன்னும் எழுப்ப வேண்டி இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்கள் மேல், பாத்திரத்துக்குள்ளாக பாத்திரங்களை கொண்டு நாமும் பரிசுத்தம் அடையும்படி வேண்டுகிறோம், பரிசுத்தம் அடையும்படி வேண்டுகிறோம், பரிசுத்தம் அடையும்படி வேண்டுகிறோம். பரிசுத்த குலைச்சலில் ஒழிக்கப்படும்படி வேண்டுகிறோம். மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஆசாரியர்கள் அழுது ஆண்டவரே மன்றாடக்கூடிய கிருபைகள் ஊற்றப்படும்படி வேண்டுகிறோம். ஓ ஹமமஹா பாபா பாபா மா ஷபர பலர 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 கலர பலப ஷபர பலர. மண்ணோடு ஒட்டி இருக்கிற எங்கள் ஆத்மாவை விடுதலை செய்யும். மண்ணோடு ஒட்டி இருக்கிற எங்கள் ஆத்மாவை விடுதலை செய்யும்.
Oh, bless you, Lord. We praise you, Jesus. Thank you, Holy Ghost. Hallelujah, 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 hallelujah. இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே, முன்மாறி பின்மாறி ஊற்றப்படட்டும், முன்மாறி பின்மாறி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றப்படட்டும், குழப்பத்தின் ஆவிகள் ஒளியட்டும் ஆண்டவரே. பொருளாசை என்கிற விக்கிரம் ஒளியட்டும் ஆண்டவரே. உலக பொருளின் ஆவின் வல்லமை முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. யூதாஸ் காரியத்தின் ஆவி முறிக்கப்படட்டும், காயினின் ஆவி முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. அமலேக்கின் ஆவி வேற அறுக்கப்படட்டும் அப்பா. கரங்களை உயர்த்துங்க, நல்லா lift your hands. இயேசுவே, உம்முடைய அக்கினி எங்களை நிறைக்கட்டும் அப்பா. உம்முடைய அக்கினி எங்களை நிறைக்கட்டும், உம்முடைய தூய்மை எங்களை நிறைக்கட்டும், உம்முடைய கிருபை எங்களை நிறைக்கட்டும், உம்முடைய துதி எங்களை நிறைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களை நிறைக்கட்டும், உம்முடைய ஞானம் எங்களை நிறைக்கட்டும், உம்முடைய அச்சம் எங்களை நிறைக்கட்டும் ஆண்டவரே. தியாகம் எங்களை நிறைக்கட்டும் ஆண்டவரே. நன்றி எங்களை நிறைக்கட்டும் அப்பா. விவேகம் எங்களை நிறைக்கட்டும் ஆண்டவரே. தன்னார்வம் எங்களை நிறைக்கட்டும் அப்பா. ஓ கபலகரபஷபரபர, எங்கள் ஐம்புலன்கள் ஆண்டவரே உணர்வடையட்டும் அப்பா. உம்முடைய பிரகாசம், சந்நிதி பிரகாசம் எங்களிலே மூழட்டும் ஆண்டவரே. ஓ தியாந்தர மனநமலவலல கலகரபர கபுஷபர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  இப்ரபலரகலகரபலப. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டல உள்ள பொல்லாத ஆவின் சேனை வல்லமைகள் முறிக்கப்படும்படி நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. மாபெரும் சேனையாக உடைய ஜனத்தை திரட்டும் ஆண்டவரே. தாதிதம் கோந்தரஹோ ஹோ பகாலா கஷகா பதிலிரந்தர பலரபா. எரிகோக்கள் விழட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கோலியாத்துகள் விழட்டும் அப்பா. செங்கடல்கள் பிளக்கட்டும், யோர்தான் பிரியட்டும் அப்பா. அதானி பஷபர பலர பல பல பலபா. கர்த்தாவே, தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எங்கள் கர்த்தாவே, தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எங்கள் ஒவ்வொரு துதியும் எதிரியின் கொத்தளங்களை இடித்து நொறுக்குவதாகப்பா, ஊடுருவி பாய்வதாக ஆண்டவரே. ஓ, உம்முடைய ராஜ்ய பாரம் பெருகுவதாக, நீதியின் செங்கோல் உயர்ந்திருப்பதாக. Hallelujah. Hosanna, Hosanna. நாம் நின்ற வண்ணமாக எரேமியா 32 வாசிப்போம். The book of Jeremiah, chapter 32. நாம் காலங்காலமாக இங்கு இந்த அதிகாலை ஆராதனை ஆரம்பித்ததிலிருந்தும் சரி, விசேஷித்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுப்பதெல்லாம் தேசங்களுக்கு, இந்தியாவுக்கு, தேசங்களுக்கு. நம்முடைய தரிசனம் குறுகினதாக, மண்ணோடு ஒட்டி கொண்டதாக, நம்முடைய குடும்பம், நம்ம ஆவி ஆன்மா சரீரம், நம்ம காரியம் நான்கிற மாதிரி இருந்துடாம நீங்கள் தெளிந்த புத்தியோடு இருந்து தான் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ மிஸ் பண்ணாலும் you have to come back to that senses. அந்த உணர்வுக்கு நீங்கள் திரும்பி தான் ஆகணும். இன்றைக்கும் ஒரு பிரயத்தனம் பண்ணுங்க. 2024 February 1 நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இந்த தேசத்திலே தேவன் அவருடைய காரியமாக நம்மை வைத்திருக்கிறார். நெபுக்கத்நேசரின் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. நாம் தான் கடைசி கால தீர்க்க சந்ததின்னு நம்ம ஏற்கனவே ஆண்டுடைய கரத்திலிருந்து அந்த உண்மையை கூடாரங்களிலே கூடி வந்த காலத்திலேயே தெளிவாக அறிந்தோம். இது வெறும் சரும எழுச்சி அடைவதற்கான வார்த்தை அல்ல. பொறுப்புள்ளவனாக எழும்பும்படியாக. ஸோ எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை, இறுதிகால தீர்க்க சந்ததியான திருச்சபையினருக்கு, ஆர்பியத்துக்கு உண்டான வார்த்தை. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தேன், அவன் இதை பிடிப்பான்,
என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோடு பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும். அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான். நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். எல்லாம் வீட்டில் போய் தனியாக அமைதியாக வாசித்து தான் ஆகணும். நீங்கள் இனியும் காலத்தை ஓட்டிடாதீங்க. அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமேயல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற் சாலையின் முற்றத்தில் இடத்திற்கு வந்து, பென்யமீன் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கி கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கி கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலை கிரயமாகிய 17 சேக்கலிடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்தி கொடுத்தேன். நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்தி கொடுத்த பின்பு, நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய ஆனாமேயலுடைய கண்களுக்கு முன்பாகவும் கிரய பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற் சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மாசாயாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாருக்கிடத்தில் கொடுத்து, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாருக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமுமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாட்கள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றேன். நான் கிரய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிகட்டுவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தி எமக்கு உண்டாக்கி, இஸ்ரவேலாகி உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாகி இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கையெல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தமும் பஞ்சத்து நிமித்தமும் கொள்ளை நோய் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயனின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாய் கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக கவனிக்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்கணும்.
நீங்கள் வேதத்தை படித்து உங்களுக்குரிய வார்த்தையை நீங்கள் பெறணும். முழு சோம்பேறியாக வாழ்கிறீங்க. யூ ஹாவ் டு. சொன்னது தான். மிகுந்த போராட்டத்துக்கு பின்னே இந்த வார்த்தை நான் தேவனிடத்தில் பெற்றிருக்கிறேன். வழக்கம் போல ஐ வாஸ் நாட் ஹாப்பி. என்ன ஆண்டவரே இப்படியே, நான் கடவுளை வேலைக்காரன். உங்கள் கண்ணு நல்ல கண்ணாக இருக்கக்கூடாது, பூ விழுந்த கண்ணாக இருக்கக்கூடாது. Your eyes ought not to be cataracted. இங்கே எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது தான் வாஸ்தவம். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுறது தான் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. அதில் எனக்கு இம்மி கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் இங்கே கொடுக்குற வார்த்தையெல்லாம் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. ஐ திங்க் நேத்திக்கு முந்தா நேத்திக்கு கூட ஆற்று போனேன். என்னை சுற்றி ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் இருந்துச்சு. பாதிக்கு பாதி என்னை விட்டு போயிடுச்சு. ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸ். இருக்கிற புஸ்தகங்களாம் யோசித்து பார்த்தேன். எல்லா புத்தகத்துக்கு மேலே கர்த்தருடைய புத்தகம் தான் பெருசு. எல்லாம் கர்த்தரை பற்றிய புத்தகங்கள் தான், பைபிளை பற்றிய புத்தகங்கள் தான். என்கிட்ட கதை புஸ்தகம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ பிரமாதமாக பேசுகிறாரு பாருங்கள். பல காலங்களாக சொல்கிறேன், டெக்கேட்ஸ் ஆஃப்டர் டெக்கேட்ஸ் ஐ ஹவ் பீன் டெல்லிங் யூ. நமக்கும் தமிழர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் அவ்வளோ பொருத்தம் இருக்குது. ஆர்பியத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் சரியான பொருத்தம் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கு. You have to find a reason if you don't have any reason. என்னன்னே புரியல, காரணமே தெரியல, காரணம் கண்டுபிடிமா. அதுக்கு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுக்கு தான் இந்த ரட்சிப்பு. சும்மா பெஞ்ச சூடத்தை வரணும்னுங்க வந்துட்டு போய் இலகாத்த கிளி மாதிரி இருக்காதீங்க. Don't you waste your life. உடுக்கடிக்கிற மாதிரி காலையில் ஏதாவது அசரீரி வாக்காத சொல்ல மாட்டார். நல்ல காலம் பிறக்கும். நல்ல காலம்தான், நல்ல காலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தை காத்துக்கோங்கிறதான் பாயிண்ட்டு. நாம் பண்ணுற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் துதியும் ஜெபமும் கீழ்ப்படுதலும் ஒத்துழைப்பும் உண்மையும் அரண்களை நிர்மலமாக்கிக்கிட்டே இருக்கணும். நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, பிரசிடெண்ட் வந்து அவர் செங்கால ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கான் பார்லமெண்ட் பில்டிங்குள்ளே. அதுதான் யோசித்தேன், கர்த்தருடைய வார்த்தையை நாம் உயர்த்தி பிடித்து வாழ வேண்டும். எல்லா மாய செங்கோலும் எல்லா அருவருப்பான இன்வெகேஷன்ஸும் நிர்மூலமாகும். இப்போ கூட நம்ம பாடிட்டு இருக்கும்போது ஒரு பகுதி தேவன் காண்பித்தார். ப்ராப்ளி எஸ்தரில் காமித்தார். நான் திருப்பி சொல்கிறேன், நல்ல ஞாபகம் வரணும். சரி, 26ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் நான் நல்லா அப்படியே பிரைட்டாக போட்டிருக்கேன். இது வரைக்கும் இந்த வார்த்தை கேட்டுப்பீங்க, மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ. இப்போ சொல்கிறார் கடவுளே சொல்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று உண்டோ. இது நம்ம உருவி தான் பார்ப்போம், இல்லை எந்த கான்டெக்ஸ்டில் ஆண்டவர் இதை சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இப்போ இன்னைய காலத்தில் நம்முடைய வீட்டு பாடமே. ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுக்கத்நேசரின் கையிலும் ஒப்பு கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நகரத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீ கொளுத்தி இதை சுட்டெரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கும் பான பலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டெரிப்பார்கள். தொடர்ந்து கவனிங்க, அப்படியே வரைபடம் தான், மார்வலஸ் மேப்.
ஹalleluya. எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகால் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கும் பான பலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டெரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்கையினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாக்கவும் எனக்கு உக்கிரம் உண்டாக்கவும் நான் அதை என் முகத்தை விட்டு அகற்றுகிறதற்கு ஏதுவாகவும் இருந்தது. எனக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் இப்படி நடக்கும். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமற் போனார்கள். அவர்களின் நாமும் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். அவர்கள் மோளேகுக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்தைகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னுமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு இவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதில் தோன்றினதும் இல்லை. இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போகும் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷனும் மிருகம் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்றென்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்றென்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் நிலங்கள் நிலைக்கிரயமாய் கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அல்லேலூயா. சரி, கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரித்த பின்னே நாம் சற்று நேரம் யோசித்து பந்தி ஆசரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. B USB Parayadi 1 Tempo 150. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலும்
என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ஏமாற்றும் வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, ஏமாற்றமில்லா வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதுமே, இன்னும் விடாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. F plucking. கிருபாசனத்தண்டை ஓடி வந்தேன், கிருபையாய் இறங்கிடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீ நன்றாய் அறிவே. என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திடேன், அதை நீ நன்றாய் அறிவே. உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோதனைகள் தாங்க பலன் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவே. சோதனைகள் தாங்க பலன் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவே. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே.
நிறைத்திடுமே. கிருபாசனத்தண்டை ஓடி வந்தே கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றமில்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றமில்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. Oh yes Lord, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Holy Ghost. G, Country Walls 135. நாமம் போற்றி உம்மையை வாழ்த்தி என்றென்றும் ஆராதிப்போம். நாமம் போற்றி உம்மையை வாழ்த்தி என்றென்றும் ஆராதிப்போம். என்றென்றும் ஆராதிப்போம். என்றென்றும் ஆராதிப்போம். என்றென்றும் ஆராதிப்போம். என்றென்றும் ஆராதிப்போம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. எந்தன் பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. எந்தன் பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கையே. எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கையே. உம் நாமம் போற்றி உம்மையை வாழ்த்தி என்றென்றும் ஆராதிப்போம். உம் நாமம் போற்றி உம்மையை வாழ்த்தி என்றென்றும் ஆராதிப்பேன். என்றும் உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்னோடு பேசும் தெய்வமே. என்றும் உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்னோடு பேசும் தெய்வமே. வழுவாமல் காக்கும் தெய்வம் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. வழுவாமல் காக்கும் தெய்வம் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம் நாமம் போற்றி உம்மையை வாழ்த்தி என்றென்றும்
என்றென்றும் ஆராதிப்போ, உம் நாமம் போற்றி உம்மையே வாழ்த்தி என்றென்றும் ஆராதிப்போ. கார்வோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒருவேளை பெர்ஹாப்ஸ் இயேசு வருகிற வரைக்கும், இல்லை நம்ம வாழ்க்கையின் முடிவு எப்போ நமக்கு சரியாக தெரியாது. நமக்கு தெரிஞ்சால் நல்லது, தெரிஞ்சுக்கிறது நல்லது. நாம் தெரிஞ்சுக்கிறத ஆதங்கத்தை விட ஏன் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தலைப்புற விஷயம். தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு ஆயத்தமுள்ளவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அதை பற்றி நீங்கள் நேரம், காலம், சமயம், தருணங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியது அவசியம். பிரசங்க பாணியில் சொல்கிறேன். இட் அப்ளைஸ் டு மீ ஃபர்ஸ்ட். ஓகே. கர்த்தருடைய நினைவிலே நாம் இடம்பெற வேண்டும். அவர் நமக்கு அருளிய இந்த வாக்குறுதிகளை நாம் தீர்க்க தரிசன ஆவியோடு கூட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் வசனம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறதுன்னு சொல்லி 1 யோவானில் வாசிக்கிறோம். இல்லைன்னா ப்ராப்ளி இன் புக் ஆஃப் ரெவலேஷன் அதை வாசிக்கிறோம். மத்தியில் வந்து போன ஊழியர் மகாபிரதான ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி அந்த 2ஆம் நாள் இறுதி செய்தியிலே அவர் சொன்னார். 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும். பழைய ஏற்பாட்டிலே வழக்கம் போல் நான் நினைவுபடுத்தி வருகிற ஒரு விஷயம், உலகத்தில் இன்னுமே கூட விமர்சனத்துக்கு உள்ளாகி அதான் நொட்ட சொல்லு சப்ப காரணத்தை கண்டு கர்த்தருடைய வார்த்தை சந்தேகிக்கிற கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. தேவன் பலிகளை நிறுத்தினார், காணிக்கைகளை கூட தேவன் நிறுத்தவில்லை. காணிக்கை அவருக்கு தேவைப்படுகிறதாக அதை நிறுத்தாமல் இல்லாமல், காணிக்கை கொடுப்பதனாலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் அவருக்கு உதவி புரிகிறோம் என்பதை தேவன் நிதர்சனமாக தான் வலியுறுத்தி இருக்கிறார். God is not in need of anything at all. அவருக்கு நாம் தேவை என்பதும் நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டிய தலைப்புற விஷயம். ஆனாலும் அது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான் நாம் அவருக்கு தேவை. நாம் இல்லாமல் தேவனால் ஆசீர்வதிக்க முடியாதா? அவரால் ஏதாவது செய்ய முடியாதா? அப்படிலாம் அவர் யோசிக்காமல் இருக்கிறனால தான் நமக்கு இந்த தெளிந்த புத்தி தேவைப்படுது. இந்தியில் சொல்லுவாங்க 420. திருட்டு புத்தி, குறுக்கு புத்தி, கோணங்கி புத்தி, அல்ப புத்தி, அந்த மாதிரிலாம் ஆண்டவருக்கு இல்லை. He doesn't have second opinions. எதையுமே அவரால் நேருக்கு நேராக, நிதர்சனமாக, தைரியமாக, பண்பாக, பணிவாக, பாசமாக, கரிசனையாக யோசிக்க முடியும். அவன் தம்மை மறைத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பிள்ளையாக வாசிக்கும் போது சந்தேகம் எழுமா? அவருக்கு மறைக்கணும்லாம் இஷ்டம் இல்லை. நமக்கு என்ன ஆதங்கம் இருக்குது, நமக்கு என்ன பொறுப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தேவன் தன்னை மறைத்து கொண்டவராக இருக்கிறார். ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள். கர்த்தருடைய நினைவிலே இடம்பெறுவதற்கு மிகவும் கவனமாக இருங்கள். எரேமியா 32
தேவன் பலத்த காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் தமது ஜனத்தை கைவிடுகிறதில்லை என்று சொன்னால் அதற்கு அவர் எடுத்துக்கொள்கிற உத்தரவாதத்தை ஒதுக்கி தள்ளிட்டு என் ஜனங்கள் ஒருக்கால் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிறது மாத்திரம் தொங்காதீங்க. டோன்ட் யூ டூ அ டிஸ்ஃபேவர் டு யுவர் செல்ஃப். இந்த ஆண்டுக்குரிய தீமை தான் நம்ம யோசிக்கிறோம். இருமடங்கான பலனின் ஆண்டு. என் ஜனங்கள், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், நித்திய மகிழ்ச்சி அடைவீர்கள். பட் ஹவ், ஹூ, எப்படி, யார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்? கர்த்தர் தான். கர்த்தருடைய வார்த்தை தான். தேவன் பூமியில தீவிரமாக இறங்கி விட்டார் என்றால் கதையே வேற, சம்பவங்களே வேற. அதெல்லாம் முன்னுரைத்து சொல்லியிருக்கிறார். நம்ம எந்த விதத்திலுமே உத்தரவாதம் அற்றவர்களாக, பொறுப்பற்றவர்களாக, தாங்குவார் ஏந்துவார் தப்பிப்பார் சோம்பார் அப்படின்னு ஏதாவது ஒன்று அவரை பற்றி ரொம்ப அப்படியே உஸ்பேத்துற மாதிரி, அவருக்கு உச்சியில் எண்ணெய் வைக்கிற மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் டசன்ட் டேக் அஸ் எனிவே. தீர்க்கதரிசி ஆனாலும் கடவுள்கிட்டேருந்து வார்த்தையை பெற்றாலும் சொன்னால் வாங்கி கட்டிக்க வேண்டியதாக தான் இருந்தது. பலாருன்னு அரைஞ்சானுங்க, சிறைச்சாலையில் போட்டானுங்க. சொல்கிறது நிறைவேறிடுமா, நிறைவேறி விட்டுருவேனா, அது எப்படி பொய்த்து போகுதுன்னு பாரு, அவன் கண்ணுக்கு முன்னாடியே காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னும் எரேமியாவின் தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற வேண்டிய சம்பவங்கள் இருக்கின்றன, காலங்கள் இருக்கின்றன. நிறைவேறினவைகளே. ஏசாயா சொன்னவைகள் நிறைவேற வேண்டி இருக்கின்றன. எசேக்கியேல் சொன்னியவைகள் நிறைவேற வேண்டி இருக்கின்றன. தானியேல் சொன்னவைகள் நிறைவேற வேண்டி இருக்கின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளில் மேலானவர் சொன்னவைகள் நிறைவேற வேண்டி இருக்கின்றன. இப்படி தேவன் பல விஷயங்களை நிறைவேற்ற வேண்டி இருக்க, நாம் வேணுமோ வேணாமோ, தெரிஞ்சோ தெரியாமையோ, எப்படியாவது ஏதாவது ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு சாக்கு போக்க சொல்லி முட்டுக்கட்டையாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க யோசிச்சிருங்க. ஆசை பரது பாவமா புண்ணியமான்னு கேட்குறத விட, ஆசை நம்மளை அலக்கழிச்சிடக்கூடாது, ஆசை நம்மளை கெடுத்துடக்கூடாது, ஆசை நம்முடைய அறிவுக்கு முட்டுக்கட்டையாக இருந்துடக்கூடாது, நம்முடைய புரிதலுக்கு முட்டுக்கட்டையாக இருந்துடக்கூடாது, நம்முடைய தெளிவுக்கு முட்டுக்கட்டையாக இருந்துடக்கூடாது. பிப்ரவரி மாதம் நீங்கள் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க வேணும். ஒவ்வொரு மாதம்தான், ஒவ்வொரு நாளும் தான். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை வாசித்த போது, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுக்கும் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளுக்கும் ரொம்ப துக்கமாக இருந்துச்சு வாசித்த போது. அது என்னுடைய வார்த்தையில் நான் சொல்ல இஷ்டப்படலை. அதுக்குமே ஆண்டவர்கிட்ட நான் அறிவை கேட்டேன். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். அதுதான் அதுக்கு ஒரு வாழ்நாட்கால கட்டத்துக்கு வேண்டியதான அறிவுரை. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு ஏற்றவண்ணமாக அவங்க புத்தி உள்ளவர்களாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, புத்தி கெட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஆத்ம ஈடேற்றத்திற்காக, முடிவில்லா வாழ்வுக்காக, ஹஷேம் நாமத்துக்குரியோர் என்று வாய்க்கு கைக்கு சொல்லுகிற யாவையோடு அவர்கள் வாழ்வதற்கு பெருவாரியான மக்கள் இன்னும் ஆயத்தமாகலை. There are people coming into Christ, they are accepting Jesus as Messiah. அவங்களே அதிர்ந்து போகிறாங்க. எவ்வளோ மதிகேடரெல்லாம் வாழ்ந்திருக்கோம், எவ்வளோ கடவுளை விட்டு தூரமாக நம்ம நாடு இருக்குது அப்படின்னு அங்கலாய்க்கிறாங்க. அவங்க தைரியமாக தங்கள் ஜனங்களுக்கு நற்செய்தி எடுத்து செல்கிறாங்க.
செம்ம அடி வாங்குறாங்க, காரி துப்பப்படுறாங்க, சேதப்படுத்தப்படுறாங்க. Yes, there is persecution happening in Israel. எல்லாமே parallels தான். இதெல்லாம் நம்ம பார்க்காம கர்த்தருடைய வார்த்தையில் என்ன பலப்பட எதிர்பார்க்குறோம்? இஸ்ரவேலில் எது சம்பவிக்குதோ அது திருச்சபையில் சம்பவிக்கும். இஸ்ரவேலில் எது சம்பவிக்கிறோ அது தமிழர்களுக்கு சம்பவிக்கும். நம்முடைய வாழ்க்கை நாடோடியாக இருந்துடக்கூடாது. அதாவது இந்த காயின் மேலே இட்ட சாபத்தை போல நம்ம வாழ்க்கை இருந்துடக்கூடாது. நாம் கடந்து போகிறவர்கள் தான், நம்ம நிலையானவர்கள் அல்ல இந்த உலகத்தில் வாழ போகிறதில்ல. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஆனால் பிகாஸ் ஆஃப் அ அரகன்ஸ், பிகாஸ் ஆஃப் அ ரிபெலியன், டிஸ்ஒபீடியன்ஸ், எதுவுமே நமக்கு தங்காமல் வலிச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. பி வெரி கேர்ஃபுல். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம்தான். இதில் எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை, தாழ்மை இல்லை, சொல்கிறதுக்கே எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் நான் சொல்லித்தான் ஆகணும், சொல்லுவேன். அவர் சொன்னால் நான் சொல்லுவேன். அதை விட எனக்கு வேறு வேலையே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் உடைமைகளை பற்றி இந்த உலகமே சாஸ்வதன் வாழ்ந்து இங்கேயும் வாழ முடியாமல் அங்கேயும் போய் சேர முடியாமல், லெட் நாட் யுவர் லைஃப் ஃபினிஷ். சொன்னது தான். தேவன் நமக்கு பேசுகிறதெல்லாம் அவர் எரிச்சலிலே பேசுகிறதாக தான் நீங்கள் ஒரு காரண காரியத்தில் ஒரு சூழல் நீங்கள் யோசிக்க முடியும். அப்படி இல்லை. அவர் நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறத தான் பார்க்குறாரு. நீங்களும் நானும் எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லைங்கிறத விட நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு அவர் எப்படி தீர்மானித்திருக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் ஒழுங்குபடுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்கே ஒரு இடத்த வாங்கணும், பத்திரம் பண்ணணும்னு உடனே நம்ம ரியல் எஸ்டேட் புத்தி தான் நமக்கு வரும். நத்திங் ராங். வாங்கிறது வாங்க தான் போகிறோம். ஆனால் அதை அடுத்த சந்ததிக்கு, இம்மீடியட் சந்ததிக்கு, அவசியமான சந்ததிக்கு அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக அநேக அறுவடை சேரக்கூடிய அளவுக்கு வேண்டிய காரியமாக நடந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னது தான், சொல்ல போகிறது தான். யூடியூப்பில் ஏராளமாக விமர்சிக்கிறாங்க ஊழியக்காரர்களை. அதெல்லாம் நான் சப்பக்கட்டாக எதையும் சொல்கிறதாக இல்லை. நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. இங்கே யாரை பற்றி பேசி உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. நம்ம வீடு கட்டுறோம், கட்டலை, நிலம் வாங்குகிறோம், வாங்கலை, நம்ம இருதயம் கர்த்தர் மேல் நிலைநாட்டப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அதை வாங்கணும்னு சொன்னால் அது மேட்ரே வேறு, அதனுடைய அசைன்மெண்ட்டே வேறு. இப்போ இந்த அசைன் லேண்டில் தான் இவ்வளோ பிரச்சனை. எம்ஜிஆர் நகர், இந்த என்பிஎஸ் காலனி, இந்த எல்லையிலேயே எல்லாமே ஊழல் பிடிச்ச, எல்லாமே திருட்டுத்தனம் பண்ணதான இடங்கள் தான். நம்ம கட்டிட்டோம் இருக்கிறோங்கிறதுனால இல்லை. கவர்மெண்ட் ஒரு தீர்மானம் எடுத்தால் இடிக்கணுன்னா இடிக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. கத்தி 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 நான் வறண்டு, தொண்டை வறண்டு அமைதியாக இருக்க வேண்டியது தான். இந்தியாவிலே தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வச்சுருக்கிற பொறுப்பை நீங்கள் யோசிச்சுதான் ஆகணும். அது எவனுடைய தலைவலியோ யாருக்கோ நினைக்காதீங்க. முழுக்க துர்புத்தியோடு தான் திட்டம் பண்ணுறாங்க. மேலோட்டமாக ஒரு சாக்லேட் கோட்டிங் தான், ஐசிங் தான். உள்ளே இருக்கிறது மகா மோசமான திட்டங்கள், பொருளாதார திட்டங்கள். இன்றைக்கி அந்த அம்மா வாசிக்க போகுது பட்ஜெட்டை. என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. கடைசி பட்ஜெட்டுன்னு இல்லையா, ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லைங்களா. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக சபைகள் வரணும், ஊழியர்கள் வரணும். பேசிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம பயப்படுறோம் இறங்கிறதுக்கு களத்தில், வேடிக்கை பார்க்குறோம். உற்சாகப்படுற கூட்டத்தில் இருக்கலாம்னு யோசிக்க முடியாது. பயங்கரமான ஒரு பாயிண்ட் அது. ஆகையால் மேகம் போன இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு விசுவாசத்தை தோக்கிற முடிக்கிறமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம்னா, கேலரியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கிறவங்கன்னு சொல்லிட முடியாது. நிறைய மரித்தவர்களும் இருக்கிறாங்க. நமக்கு முன் சென்றவங்க இருக்கிறாங்க. நமக்கு முன்னே கடினமான சீர்திருத்தங்களோடு கூட கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். கடினமான வேலையை நமக்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள்.
நமக்கு பந்தய சாலையை ஓடும்படியாக ஆயத்தப்படுத்திட்டு ஓட வேண்டிய ஓடும்படி அவர்கள் அங்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொறுப்பில்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கடவுள் நம்பிக்கை தேவையே கிடையாது. We are not called to be spectators. மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தர் நான், என்னாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்படியே தானியேலின் புத்தகம் எரேமியா புத்தகம் பல அதிகாரங்கள் அப்படியே ஒத்துப்போ நீங்கள் பார்க்க முடியும். பாபிலோன் ராஜாவை பற்றி நிறையா எரேமியா சொல்கிறாரு. அது நேரடியாகவே பாபிலோனிலேயே நேபுக்கத்நேசருக்கு அடுத்த பிரதானியாக, சீஃப் பிரதானியாக தரியு காலத்தில், இல்லைன்னா பெல்ஷாத்சார் காலத்தில் இருந்த தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா, ஒரு 5 to 6 சாப்டர்ஸ் வரைக்கும் அவங்கள பற்றி தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் இறுதி கால சாம்ராஜ்யங்களுடைய தீர்க்க தரிசனம் வெளிப்பாடாக எரேமியா புத்தகத்தை ஆராய்ந்த பொழுது தானியேலுக்கு கிடைத்தது. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசுன்னு கோயிலுக்கு வந்துட்டு போகிறது ரொம்ப காலம் வண்டி ஓடாது. சின்ன குழந்தையாக இருந்தபோது ஓகே, சண்டே ஸ்கூல் சில்லனை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காலத்தில் நம்ம இல்லை. ஏன்னா பிள்ளைகளுக்குள்ளேயுமே சாத்தான் பயங்கரமாக கிரியை செய்யுது, கவனிக்க வேண்டிய காலம். ஆனால் அவளுக்காக பரிந்துரைக்கிற ரத்தம், இயேசுவின் ரத்தம், அது தனி வேலையை செய்கிறது. வளர்ந்திருக்கிற நமக்கு கர்த்தருடைய ரத்தம் நம்மிடத்திலே கணக்கு கேட்கிறது. Though it intercedes for us, God requires an account from our life. நோவாவை நினைவு கூர்ந்தார், ஆதாமை நினைவு கூர்ந்தார், காயின் அபயமிட்டான் நினைவு கூர்ந்தார். காயினை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை. He never blessed Cain. தேவனை நினைவு கூறுதல் தான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சரியான வாய்ப்பு. ஆண்டவர் நினைவு இழப்பதில்லை. He never goes into coma. He never forgets. தீர்மானிக்கிறார், நினைக்க கூடாதுன்னு தீர்மானிச்சா நினைக்கிறது இல்லை. அவருக்கு மறதினால மறந்து போறதில்ல. முதுகுக்கு பின்ன எரிஞ்சிட்டேன், அதை போய் நான் பின்னாடிலாம் பார்க்க போறதில்லை. கடலில் ஆழத்தில் போட்டேன், அதை போய் நான் நோண்டிட்டு இருக்க போய் தீர்மானித்திருக்கிறா, அதனால செய்யறதில்ல. அதர்வைஸ் God is full of memory, very sharp memory. கர்த்தருடைய வார்த்தைக்கு வாங்க, கர்த்தருடைய வார்த்தையில் இருங்க. என்னை நினச்சுங்க, என்னை நினைங்க. தேவகுமாரா என்னை நினச்சுங்க. நீங்கள் நினச்சாதான் ஆசீர்வாதம். How will God remember? உடன்படிக்கை தான், உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கைகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், காலம் டெய்லி ஞாபகப்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நமக்கு ஒரு நித்திய புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதனுடைய ஞாபக சின்னம்தான் இந்த பந்தி. பந்தியை ஸ்தாபிக்கிற விஷயத்தில் எவ்வளோ முக்கியமான ஹைலைட்டட் அம்சங்கள் இருக்கிறது. அதில் காட்டி கொடுக்குறவனும் கூட வச்சு தான் பந்தியை ஸ்தாபிக்கிறார். ஸ்தோத்திரம். சம்திங் டு பி குவைட் அலார்ம்ட். தனக்கு விரோதமாக குதிங்காலை தூக்குறவனையும் பக்கத்தில் வச்சுட்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணுறார். சம்திங் டு ரியலி வாட்ச் அபவுட். ஸோ அவரோடு கூட தாளத்தில் கையிட்டவனே அவருக்கு விரோதமாக அவர் குதிங்காலை தூக்கினான் பைபிள் சொல்லுது. What kind of person are you going to be as you partake of this bread and wine? மெய்யான பக்தி, மெய்யான பண்பு, மெய்யான பாசம், மெய்யான உறவு. சாங்கியமாகவே போனோம், தோத்திரம் பண்ணோம், துதிச்சோம், வந்தோம், இப்படியே ஏமாற்றி உட்காந்துடாதீங்க, திருப்தியாக உட்காந்துடாதீங்க. பாடுகள்ங்கிறது என்ன? பிடிச்சி பலார் அறை இருந்து அடிக்கிறதுமா, அது மாத்திரம் இல்லை. கீழ்ப்படுகிறது தான் நமக்கு பெரிய பாடு. ஒத்துழைக்கிறது தான் பாடு. வேலை கொடுக்காதீங்க, யாராவது வேலை செய்யட்டும். புத்தி கெட்டு போயிடுச்சு நமக்கு.
சம்பாதிக்கிற நமக்கு வேலைக்காரி வச்சுக்கிறோம், வேலைக்காரனை வச்சுக்கிறோம். we assign jobs to others. யோசித்து பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் நேரடியாக களத்தில் வேலை செய்கிறாங்க? எல்லாம் கவர்மெண்ட்டு பெரிய ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பாருங்கள், தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆட்டாளுக்கு ஒரு சீட்டாள், சீட்டாளுக்கு மூட்டாள், மூட்டாளுக்கு ஒரு நொண்டிகள் தானே. தி ஜாப் இஸ் அசைன்டு. கிறிஸ்தவத்தில் அப்படி இல்லை. உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்ய. தோத்திரம். லேலூயா, லேலூயா. எஜமான் வர வரைக்கும் வேலை செய்கிறவனை காணப்படுவன் தான் பாக்கியவான். இதெல்லாம் அவன் வேலை, பியூன் வேலை, அவன் எடுத்து வைக்கணும். பக்கத்து டேபிளில் இருக்க கொடுத்துட்டா வேணா கையை சூம்பி போயிருமா? இப்போ அவனுக்கு என்னதான் வேலை, எப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். யோசித்து பாருங்க. நம்ம ஆராதிக்கிற தேவனை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பரிசுத்தவான்களை புரிஞ்சுக்கிறதுலாம் பத்தாது, சரியாக வராது. என்ன பெரிய தூள் கலப்புற பரிசுத்தவன் பவுல் யோசித்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தேவன் தான் வேலையை தானே தான் இறங்கி செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் தான் இறங்கணும். யூ ஹாவ் டு கம் டவுன் ஃப்ரம் யுவர் ஸ்டேட்டஸ். You have to come down from your positions. You have to come down from your dreams, even if they are going to be great and wonderful. ஆர்பிஎம்ஏ கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை எச்சரிக்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தைரியப்படுத்துகிறேன், உங்கள் கவனத்தை ஈர்க்கிறேன். கவனிங்க, ஒரு காலம் வரும், பளிச்சுன்னு வரும். எவ்வளோ வேகத்தில் வரும் தெரியாது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆளே இருக்காமல் போயிடுவாங்க. பி வெரி கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல். கடவுள் பலம் உள்ளவர்னு சொல்கிறவன் பலவீனத்தில் பலன் காணணும். எதுக்கு நீங்கள் அவரை போய் பலம் உள்ளவர்னு சொல்கிறீங்க? எதுக்கு சொல்லணும்? why are you lifting God high? விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையாளங்களாம் நடக்கணும், 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 நடக்கணும். துணிகரமாக காரியங்கள் நடக்குது. யாரோ எங்கேயோ விளக்கேற்றிட்டான், குத்த விளக்கேற்றிட்டான், ஏதோ பண்ணிட்டாங்கிறதுக்கு ஏதோ வேலை ஒரு மூல முடுக்கில் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளை பற்கள் கூசி போயினுங்கிற மாதிரி எங்கெங்கேயோ எவனோ தடியத்தெல்லாம் தண்டக்காரன் நடந்துக்கிறான். நமக்கு உரிய அதிகாரம், உரிய கிருபை, உரிய வேலை, உரிய அபிஷேகம் எல்லாம் இருந்தும் நாம் செய்யறது யோசிக்கிறோம். கர்த்தரே இறங்கி நீங்களே செய்யுங்க, நீர் செய்வீர் என்று நாங்கள் அறிவோம். அதுக்கு எதுக்கு நாமோ புதிய மாதத்தில் அந்த பலனை கேட்போம், அந்த அபிஷேகத்தை கேட்போம். இருக்கிற அபிஷேகத்தை முதல்ல செயல்படுத்துங்க. கேட்குறத கூட நிறுத்திட்டா போதும். இறக்க தான் கிணறு ஊறும். புதுசாக கொடுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. கொடுக்கறதுக்கு அவன் வரவே வராது மனசு. இருக்கிறத கொடுங்க, குறைய நிறைவாக்குவார். லேலூயா, ஸ்தோத்திரிப்போம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பந்தியில் கையிட எங்களுக்கு நீர் கிருபை தாரும். ஆட்டுக்குட்டியான் இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தும். இந்த தகுதி மாலை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுக்குள்ளே இன்னைய வரைக்கும் நாங்கள் அனுபவிக்கிற எந்த ஒரு நிலையும், ஆவிக்குரிய நிலையும் நீர் எங்களுக்கு அனுகூலமாக இரக்கமாக கிருபையாய் தந்தது எங்கள் மாம்ச முயற்சினாலே அல்ல. அதனாலே தகப்பனே, இந்த பந்தியிலே கையிடும் பொழுது எங்கள் ஆவியான்மா சரீரத்திலே தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு வெளிப்பட வேண்டுகிறோம். எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டுகிறோம். புதிய யவன ஜனமாக இருக்க அருள் தாரும். குறித்ததை நிறைவேற்றும் ஏராளமான உம்முடைய காரியங்கள் இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும் காரியமாக, சமீபம் தூரமான விஷயத்தில் எங்கள் கீழ்ப்படுதல் உமக்கு உபயோகமாக அமைய வேண்டுகிறோம். தேங்க்யூ லார்ட் காட். டச் எவ்ரி ஒன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே, இந்த ஆண்டிலே எல்லாம் எழுதியிருக்கிறபடி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் பிரகாசமான மனக்கண்களை இந்த பந்தியிலே கையிட்ட ஒவ்வொருவரும் புரிந்து நன்றியுடனும் இறை அச்சத்துடனும் பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்ள உதவித்தாங்க. எழுதியிருக்கிறபடி யூதாசுமை காட்டி கொடுக்கும்படி, இறுதியிலே பந்தியிலும் கூட அமரும்படி
அது லபித்தது. எழுதியிருக்கிறபடி இயேசு நீர் சிலுவை களத்தை நோக்கி சென்றீர். எழுதியிருக்கிறபடி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தீர். ஆவியானவரே, ரெஹோபோத் பெனியலுக்கு இறங்குவீராக. இந்த திருச்சபையிலே சமயம் தூரமான ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியர், சிறுவர், சிறுமியர் யாவருக்கு இறங்குவீராக. ஒவ்வொருடைய மனக்கண்களும் திறக்கப்படும்படி ஒவ்வொரு வாழ்விலே ஆண்டவரே இதயம் கொழுந்து விட்டு எறும்படி உதவி தருவீராக. பந்தியிலே கையிட்ட ஒவ்வொருடைய ஆவியன்மா சரீரத்திலே தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு வெளிப்படச் செபிக்கிறேன். வருகை நாளிலே கடைசி எக்காலம் துணிக்கப்படும் பொழுது உமக்குள்ளே மரித்திருந்தால் முதலாவதாக பாதாளமே ஜெயமெங்க என்று எழும்ப தகுதியை பாராட்டியருளும். உயிரோடு இருந்தால் ஒரு நொடி பொழுதிலே, இமைப்பொழுதிலே மரணமே ஜெயமெங்க என்று சொல்லி மறுரூபமாக அருள் தாரும். பந்தியிலே கைடாத ஒருக்காய் வேண்டிக் கொள்கிறோம். பந்தியை விட்டு தூரப்படாதபடி காத்தருளும். ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஞானஸ்தானம் பெறும்படி தொடர்ந்து கர்த்தர் அனுகிரகித்தருளும். மீதி துணிக்கையிலான பரிசுத்தான ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வானவிருந்திலே மோடு பந்தயம் வரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்பும்படி வேண்டுகிறோம். From beginning to end, it's all your work. எல்லாவற்றில் நீரே ஆளுகை செய்கிறேன், நீரே அனல் மூட்டி, நீரே தாங்குகிறேன், ஏந்துகிறேன். நாங்கள் அர்ப்பணிப்பதும் ஒத்துழைப்பதிலே எங்களுக்கு தெளிந்த புத்தியின் நிலைவரமான ஆவியை தாங்க, நிச்சயமான கிருபைகளை தாங்க. தேவனுடைய ஊழியர்களை, விசுவாசிகளை எல்லா அசட்டைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணுங்க. Deliver us from every kind of carelessness and overconfidence. இந்த மாதத்துக்குரிய ஆவிக்குரிய பொருளாதார தேவைகளை சந்திங்க. வாராமல் தலாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொடு பெருக உதவி செய்யுங்க. உள்ளான புறமான மனிதனை பலப்பட உதவி தாங்க. நாங்கள் இறைவாக்கினர்களைப் போல கிருபைகளை பெற்ற ஒரு வரம் பெற்ற நிலையிலே இருந்தாலும் உம்முடைய திருவிழம் செய்வதற்கு எங்களுக்கு உண்டாகிற எல்லா சவால்களிலே நாங்கள் தடுமாறாமல், இடறி போகாமல் நின்று அவைகளை நிறைவேற்றி முடிக்க உதவித்தாங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற காரியத்தை நடைமுறையிலே அனுகூலமாக்கித்தாங்க. இந்தியா ரட்சிக்கப்படும்படி எங்கள் ஜபங்கள், எங்கள் கீழ்ப்பட, எங்கள் ஒத்துழைப்பு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய ரட்சிக்கும் கிரியை, ரட்சிக்கும் கை நுழையவே முடியாத அரணிப்பான இடங்களிலும் எங்களுடைய மன்றாட்டு ஜபம், எங்கள் உபவாச ஜபம், எங்கள் ஒத்துழைப்பு, எங்கள் அர்ப்பணிப்பு, எங்கள் தியாகம், எங்கள் விதைப்பினாலே இது தந்த வாக்குறுதி நிமித்தம் ஏசாயா 65:1 நிறைவேறத்தக்கதாக எங்களை எடுத்து பாவியும். ப்ளீஸ் ரிமெம்பர் அஸ். தேவகுமாரா, தேவகுமாரா, எங்களை நினைச்சிடுங்க. நீங்கள் நினைச்சா அது ஆசீர்வாதம் தான். நீங்கள் மறந்தா நாங்கள் எங்கேயுமே அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதான், காயினை போல. Let this local church be remembered. Help us to win a place in your heart, most precisely, significantly and prophetically. Aula bidakana kashabara balara bala balare adubakara lamathara balare gathya surakara bashabara balaraba. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் ஒவ்வொரு நிறைப்பதாக. தீய கட்டுகள், சாபங்கள், பாவங்கள், தொந்தார்த்தங்கள், ஆண்டவரே பிரயோஜனமற்ற கனியற்ற அந்தகார கிரியைகள், செத்த கிரியைகள் ஒவ்வொருடைய ஆவியான்ம சரீரத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தை விட்டு நீங்கி போவதாக. வேதத்தை அனுபவிக்க, நடைமுறைப்படுத்த ஒவ்வொருக்குள்ளாக ஒரு அனல் மூட்டும் அனுபவங்களை அருளி தாங்க. In all the twists and turns of their life, may you alight by your scriptures, Lord. உம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கும், உம்முடைய சமூகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஓர் நாளின் களத்திலே தோன்றியது போல ஜனத்தை சபிக்க சென்ற பிலேயாமுக்கு ஆண்டவரே உரிவின பட்டயத்தோடு தூதன் நின்றது போல உம்முடைய ஜனத்துக்கு முன்பாக கர்த்தாவே நின்று நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும்.
ஆவியானவரே மன்றாட்டை கேளும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும்னு ஆளாளுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். In what way have we been broken? We don't know. But yet, let your mercies be revealed. Oh, hallelujah. நீங்கள் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை, எங்கள் உலகம் விழிக்காதப்பா, விடியாத ஐயா. எழும்பி நிற்போம். தேவ பிரசனம் சரியாக இருக்கிறது. ஓ ப்ரோசுபா ரபா பாபா நதன நந்தன நலரதங்கர பலரப குபர பலரபலரப ரேந்தர மனன மலபலரகல கரபஷபர பலரபலப யாத்திரங்கர பலரகல கரபலரபலபலபலபலபஷபர பலரப. ஓ யா கசந்தர பலரபலபலரப. வாயை திறந்து ஸ்தோத்திரிங்க, அந்நிய பாஷையில ஸ்தோத்திரிங்க. ஓ ஹalleluya hallelujah hallelujah. ஓ யா கரலே கரக ஷபர பலரபலபலரப ஷபர பலரபலப ஈ கிரந்தர பலரபலபலபலப. ஓ hallelujah 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 hallelujah. ஓ கஸா நிகா ரமா நலா ஷமா ரபல 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 ரபதியா ரபல ரபல. ஓ ஹி பிரபலரகல கரபலரபலபலப. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க. தொடர்ந்து உம்முடைய ஆண்டவர் அக்கினி பனி போல ஆண்டவரே, ஓ உம்முடைய பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. தீனாகானா மனாகானா நலாங்கியா துரா பரலகா ஷமன பலரபலபல ரீபிரியந்துரி ஹே யாக்கி ஹதுல சலகல பலரகல கரபி ஷபர பலரபலபல. ஓ திந்தனா துரனஹனியே நஹல ஷனமன மனரகிரி கலபலல கலரியா துரகலரம். உம்முடைய நெருடல், உம்முடைய நெருடல் ஒவ்வொரு ஆவியின் சரீரத்திலே சிந்தையிலே ஆண்டவரே ஏற்படட்டும் ஆண்டவரே. Let the nudges of the Holy Spirit be so initiated in everyone's spirit, soul and body, Lord, in their five senses. Hallelujah hallelujah. உம்முடைய சத்தம் சித்தம் கேட்கும் புரியும் ஆண்டவரே. கீழ்ப்படியும் அர்ப்பணிக்கும் கிருபை ஊற்றுங்க. ஓ நிமி மாமா 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 ஷபரபலரகதி தரபலுரபா பரன்யந்திரபலரபலபலபல ஏகோ கனத கொரமனன மலவலலபல கபஷபரபலரபலபலப ரேபா ரிபா ரிபா ரிகான மன 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 கம ஷகர கரபரபரபரப ரியாத்தரபல ரிக்கரபலரகலதலப குசரமந்தரபலரபலப. எல்லா தடைகள் நீங்கி போவதாக, தடைகள் நீங்கி போவதாக ஆண்டவரே. கட்டுகள் அறுப்புண்டு போவதாக, சாபங்கள் நீங்குவதாக, மரணம் நீங்குவதாக, துக்கம் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விரயம் நீங்குவதாக, விரயம் நீங்குவதாக. அமகல ஷனர பல 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 கப ஷபர பலர பல பல பல. சோத்ரம் 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 சோத்ரம். ஜனத்தை ஆசிரியத்து அனுப்பும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்நியுனியும் ஐக்கியங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.